Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட intermittent fasting ஒரு 10 to 12 kg கிட்ட weight loss ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இதுக்கு நம்ம வந்து குக் பண்ண தேவையில்லை, ரொம்பவே சிம்பிளா ஈஸியா வந்து ஒரு 2 minutesல வந்து ரெடி பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பாசிப்பயிறு வந்து முளைக்கட்டி வந்து நல்லா அது ஸ்ப்ரவுட் மாதிரி வளர்ந்துருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாசிப்பயிறு ஊற வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தான் நமக்கு வந்து சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் சாலடில் வந்து எடுத்துக்கோங்க. கேரட்டை வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து துருகி போடுற விட இந்த மாதிரி கட் பண்ணி பீஸாக கட் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப நேரம் வந்து மென்று சாப்பிடுவோம். அப்போ நமக்கு நல்ல ரொம்ப நேரம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்புறம் வந்து தேங்காயும் வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கிறேன். அதுவும் வெயிட் லாஸ் அப்போ இந்த மாதிரி தேங்காவை நம்ம வந்து பச்சையாக சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. கொதிக்க வச்சு சேர்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எதுலலாம் வந்து பச்சையாக சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி வந்து சேர்த்து கொஞ்சம் போல் ட்ரெஸ்ஸிங்க்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ தான் அந்த மாதிரி நம்ம ஃபைபராக அப்படி சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புல வந்து அந்த சத்து வந்து அப்சர்வ் பண்ணும். அதுக்கு தான் நல்லா வந்து ஃபுல்லாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் உப்பு எதுவுமே வந்து சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பாதாம் வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சதை வந்து தோல் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5 பாதாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம வந்து பொடியாக கட் பண்ணல. பொடியாக கட் பண்ணுற விட மாதிரி முழுசாக போடுறப்போ நமக்கு ஃபைபர்லாம் வந்து அப்படியே நல்லா நிறைய கிடைக்கும். அதோட சத்து வந்து குறையாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எதெல்லாம் வந்து நம்ம முழுசாக சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசை அதெல்லாம் நிறைய சாப்பிட்ற அளவு கிடைக்கிற சத்தை விட இதில் வந்து நிறையாவே கிடைக்குங்க. இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி தாங்கும். ஏதாவது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுன்ற ஒரு ஆசையே உங்களுக்கு வந்து வராது. நல்லா வந்து பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் நிறையா சாப்பிடணும், இட்லி தோசைலாம் நான் நிறையா சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். ஏன்னா இதிலே வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சமான கார்போஹைட்ரேட்டில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இது இருக்கும். வீக்லி வந்து ஒரு 3 days கிட்டே வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அதை மாதிரி தான் செஞ்சேன். இந்த மாதிரி சாப்பிட்றப்ப என்னென்னா எனக்கு ஒரு 11 மணிக்கெலாம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி வந்து தோணவே தோணாது. அதே எனக்கு வந்து இட்லி தோசைலாம் நான் சாப்பிட்டேன்னா ஒரு 11 மணிக்கே வந்து எனக்கு குயிக்காக வந்து செமிச்ச மாதிரி இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், வேறு ஏதாவது சாப்பிட்லான்னு எனக்கு வந்து தோணும். ஆனால் அது வந்து அந்த கிரேவிங்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னால் இதுதான். அதுவும் மத்தியானம் வந்து கொஞ்சம் நம்ம ஹெவியாக சாப்பிடுவோம், நமக்கு பிடிச்ச ரெசிபி வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம்னு நம்ம வந்து வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் மார்னிங் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கவங்களாம் மார்னிங் எனக்குலாம் தனியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு ஆசையே வந்து வராது. ஸோ அது இது பண்ணாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ஆயிரும். எப்பவுமே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அப்புறமேல் பச்சை காய்கறிகள் நம்ம ராவாக வச்சு ஒரு சாலட் செய்கிறது வந்து ஈவினிங் சாப்பிட்றத விட மார்னிங் சாப்பிட்றப்போ நமக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம உடம்பும் வந்து சத்துக்களை வந்து ரொம்பவே குயிக்காக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.